வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். வியட்நாம் அதிபர் திரு தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வியட்நாம் அதிபரின் இப்பயணத்தின் போது அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகளை கொண்ட உயர்மட்ட குழுவினரும் உடன் வருகின்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுகளுக்கு வருவதற்கு முன்பாக மக்கள் தங்கள் குடும்ப விவரங்களை இணைய வழியில் மே 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று அம்மாநில தலைமை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் வெற்றியை தொடர்ந்து நேற்று முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் ராஜினாமாவை கேரள மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஏற்றுக்கொண்டார். புதிய அரசு பதவியேற்கும் வரையில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியில் தொடருமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 206 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவில் இணையவழி குற்றங்களை வெளிப்படுத்தும் செய்தி அறிக்கைக்காக 2 இந்திய பத்திரிகையாளர்களுக்கு அமெரிக்காவின் மிக உயரிய பத்திரிகை துறை விருதான புலிட்சர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.